அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் இந்த விஜயலட்சுமியை பத்தி. அந்த காணொலியில தம்ப்நெயில் வைக்கும் போதே இந்த காணொலி விஜய் ரசிகர்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் போட்டிருந்தோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டியதற்கான அவசியத்தை ஏற்படுத்தியது விஜய் ரசிகர்கள் தான். திமுக காரவங்க தான் எப்பவுமே விஜயலட்சுமியை வச்சு தவறான அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவதூறு பரப்புறது ஆபாசம், அவங்க தான் என்னைக்கும் கையில எடுப்பாங்க. இன்னைக்கு அதை விஜய் ரசிகர்களும் எடுத்திருப்பது ஒரு தமிழ்நாட்டு அரசியல் மீண்டும் மீண்டும் தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்காக தான் இந்த காணொலி இந்த நேரத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். விஜயலட்சுமி யார்? அதை அவங்களே சொல்லியிருக்காங்க, கன்னடத்துல பேசியிருக்காங்க. அதை தமிழாக்கம் பண்ணி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை அதிகப்படியான நபர்கள் பகிர்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தமிழ்நாட்டுக்கு போனதே சீமானுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு தான் போன, சீமானுடைய பெயரை டேனிஷ் பண்ணிட்டேன், வந்துட்டேன், என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. ஏன் சீமானுடைய பெயரை நான் கெடுக்க போனேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜீவ் காந்தியை கொன்ற ஒரு அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நாம் தமிழர் கட்சி. அதை தமிழ்நாட்டில் ரன் பண்ணவே விடக்கூடாது, அவங்கள தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஓட் ஃபார் டிஎம்கே, டிஎம்கேவுக்கு தான் ஓட் போட சொல்லுவேன், ஐ சப்போர்ட் டிஎம்கே, ஐ சப்போர்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருங்கிறது இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது. இன்னொரு விஷயம், விஜயலட்சுமிக்கு உதவி செய்ததுல கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சோசியல் ஒர்க்கர், சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. விஜயலட்சுமி வீட்டுல ஒரு நபர் இறந்து போனப்ப அந்த பாடி எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்ற வரைக்கும் கூட இருந்து உதவி பண்ணிருக்காரு. விஜயலட்சுமி ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரு. அந்த நபர் மீதே விஜயலட்சுமி பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த நபரே வெளியில் வெளிப்படையா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த ಕಾನೂನಿಯು ನಾನು ಇಣಚಿ ವಿಡ್ರೆ ಸಿಸಿಟಿವಿ ಫುಟೇಜಸ್ ನ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಇದ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಆರೋಪ ಬಂದಿತ್ತು ನಮಗೆ. ರಾತ್ರಿ 9 ಗಂಟೆಗೆ ಜನಸ್ನೇಹಿ ಯೋಗೇಶ್ ನನ್ನ ರೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದ ಅಂತ ತುಂಬಾ ಜನ ನೋಡಿ. 9 மணிக்கு என் வீட்டு கதை தட்டுறாரு அந்த பையன் பாவம். விஜயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லிங்க சமுதாயம் கர்நாடகாவில் இருக்கு போல, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கர்நாடகத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி உதவி கேட்டிருக்காங்க. எல்லாரும் செஞ்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நான் பிள்ளை சமூகம், நான் இந்த சமூகம் தமிழ் பொண்ணு அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டு மக்களை நான் மதிக்கவே மாட்டேன், யாருக்கும் மரியாதை கிடையாது, மேனு கன்னடிலா நான் ಕನ್ನಡದ பொண்ணு அப்படிங்கிறாங்க. ರಾಜೀವ್ ಗಾಂಧಿನ ಕೊಂದಂತ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಅವರು, ಓಕೆ, ದಟ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಶುಡ್ ನಾಟ್ ಬಿ ರನ್ನಿಂಗ್ ಅ ಪಾರ್ಟಿ ಇನ್ ತಮಿಳ್ನಾಡು ಅಟ್ ಆಲ್. ನೋಡಿ, ನಾನು ತಮಿಳ್ನಾಡವ್ರನ್ನ ಯಾವತ್ತೂ ಮರ್ಯಾದೆ ಕೊಡೋದಿಲ್ಲ, ನನಗೆ ಬೇಕಾಗೂ ಇಲ್ಲ, ನಾನು ಅವ್ರ ಜಾತಿನೇ ಅಲ್ಲ, ನಾನು ಕನ್ನಡದವಳು, நான் கன்னடம் தான் அப்படின்னு அவங்களே ஒப்புக்கொண்டு விட்டாங்க. இங்க நான் தமிழ் பொண்ணு, அங்க ஒண்ணு பேசலாம், இங்க ஒண்ணு பேசலாம். ஏன்னா இது மானங்கட்ட மக்கள், முட்டாள் மக்கள், எது சொன்னாலும் நம்பிடுன்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அங்க இனிமே பருப்பு வேகாது, இங்கதான் ஏதாவது 4 காசு பார்த்தாகணும். அவங்க மிகவும் வறுமையில இருக்காங்க. அந்த வறுமையை போக்குவதற்கு என்ன பண்றதுன்னு தெரியாம காசு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? கர்நாடகாவில் ஒரு யூடியூபர் சொல்லியிருக்காரு, இதுக்கு நீங்க விபச்சாரம் பண்ணலாம், அப்படி உங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு போயிடலாம். விபச்சாரம் பண்றவங்க எல்லாரும் தப்பானவங்க கிடையாது, அவங்கவுங்க சூழ்நிலைக்காக அவங்கவுங்க பண்றாங்க. காசு தேவை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த தொழிலை பண்ணி பொழைச்சிட்டு போயிடலாம். எதுக்கு இருக்கிறவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இருக்கிறவனோட பேரை கெடுத்துக்கிட்டு, ஒரு இனத்தினுடைய எழுச்சியவே தப்பான ஒரு பாதைக்கு கொண்டுட்டு போய் அவனை தவறானவன் போன சித்தரிச்சு, எவ்வளவு பெரிய பாவச் செயல்! இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சும்மா விடுமான்னு இதுக்கெல்லாம் நீங்க புழு புழுத்துதான் சாவுவீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அண்ணன் சீமான் அவர்களின் பெயரை களங்கப்படுத்தி விட்டு போறாங்க. இதையும் இந்த ஒரு கூட்டம் நம்புது, ஒரு சில கூட்டம் நம்புது. இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல, நான் தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கேன், என்னுடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க வீடியோ போடுறாங்க. அதை எடுத்து ஒரு கூட்டம் பரப்பிக்கிட்டு சுய இன்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி கேடுகிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க அரசியல். எல்லாத்துக்கும் காரணம் எந்த ஒரு சித்தாந்தம் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் இதுக்கெல்லாம் தொடங்கி வச்சவர், யாருடைய கடைசி நம்பிக்கையாக எந்த ஒரு அரசியல்வாதி, எந்த ஒரு அரசியல் கட்சி இதை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய விஜய் ரசிகர்களும் இதை கையில் எடுப்பதுதான் மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம்.
மக்களுக்கு எப்படியோ நல்லது நடக்கட்டும்பா. அது விஜய் வந்து நல்லது பண்ணாலும் பண்ணட்டும். ஆனா அவர் பண்ண போறது இல்லை. அவருடைய கொள்கையை தான் நம்ம எதிர்க்கிறோம். என்னைக்கு திராவிடத்தை அவர் கையில எடுத்தாரோ, பெரியார் என்னைக்கு அவர் கையில எடுத்தாரோ, அன்னைக்கு தமிழின விரோத அரசியல் அவர் பண்ண போறாரு. மக்களுக்கு ஒரு நல்லது நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நம்ம விஜய் அவர்களை எதிர்க்கிறோம். ஆனா நீங்க திரும்ப அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறேங்கிற பேர்ல திமுக காரவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே அரசியலை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். போன வருஷம் டிசம்பர்ல மழை பெஞ்சுது, சென்னையில வெள்ளம் வந்தது, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போனது. விஜய் ரசிகர்களும் களத்துல நின்னாங்க, நாம் தமிழர் கட்சியும் களத்துல நின்னாங்க, அண்ணன் சீமான் நேரடியாகவே களத்துல நின்னாரு, எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விஜய் ரசிகர்கள் விரும்புறாங்க. விஜய் ரசிகர்களும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சாதாரண மக்கள் தான். எல்லாரும் அரசியல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை எடுக்காதீங்க. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அவங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும், விஜயலட்சுமி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ராவண வலையொலியில ஏகலைவன் அவர்கள் தெளிவா வீடியோ போட்டிருக்காரு, தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்காரு. நான் போட்டதுக்கு வந்து காரணம் என்னன்னா உங்களுக்கு அது புரியும், அட்லீஸ்ட் அவங்க என்ன பேசுறாங்கிறது புரியலனாலும் அவங்க சொல்ல வர விஷயத்தை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் போட்டேன். புரியலன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயத்துக்கான பாயிண்ட் வந்து நான் முன்னாடியே தமிழ்ல சொல்லிட்டேன். புரியாதவங்க ராவண வலையொலியில அந்த வீடியோ இன்னும் இருக்கு, 1,00,000 பேர் பார்த்திருக்காங்க. இப்ப வந்து அங்கேயிருந்து நம்ம எடுத்து போட்டதுக்கான காரணம் என்னன்னா, ஐயா கிட்ட வேற பர்மிஷன் கேட்காம எடுத்து போட்டிருக்கோம். ஐயா வேற காப்பீட் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, பிரச்சனை இல்ல. எடுத்து போட்டதுக்கான காரணம் இன்னைக்கும் இந்த விஜயலட்சுமி வச்சு இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமிக்கு கர்நாடகாவில் பருப்பு வேகாது, தமிழ்நாட்டுல தொடர்ந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. 2026 வரட்டும், காணொலியில வெளிப்படையா சொல்ல முடியாது, வரட்டும் பார்த்துவோம். ரூலிங் பார்ட்டியா ஒரே கவர்மெண்ட் இருக்காது, கவர்மெண்ட் மாறும். ஒரு பெண்ணை பார்த்து எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு பெண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்துகிட்டு என்ன வேணாலும் பண்ணாலும் இருக்கிறவன் பொறுமையா இருந்தோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. ஆதார் கார்டே இல்லாத ஒரு குடும்பம்னா அது விஜயலட்சுமி குடும்பம் தான். நம்ம ராஜீவ்காந்தியை கொன்ற ஒரு அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி ஈழ போராளிகளை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. இதுக்கு வீரலட்சுமியோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம கேட்க போறதில்ல, அவங்க பட்டு அவங்க இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம இழுக்க போறதில்ல. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மாட்டுக்கறி திங்கிற திமிர அடக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க, காணொலி இருக்கு, ஆதாரம் இருக்கு. முதல் முறை தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பிரஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அதுல சொல்றாங்க, சீமான் வந்து தமிழங்கிற திமிரை நான் அடக்கி காட்டுறேன்னு சொல்லி அவங்க வாயில வந்துருச்சு முதல்ல. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தமிழங்கிற திமிர் இல்ல, மாட்டுக்கறி திங்கிற திமிரை நான் அடக்கி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. மாட்டுக்கறி விஷயம் எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். இதுவே வேற யாராவது இதை சொல்லியிருந்தா, நடிகை கஸ்தூரி மாதிரியான ஆட்கள் எல்லாம் சொல்லியிருந்தா எல்லாரும் அது பெரிய பிரச்சனையா இருக்கும். விஜயலட்சுமி சொன்னது அது பெரிய பிரச்சனை இல்லை. மாட்டுக்கறி விஷயத்துல அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க சாப்பிடுறது அவங்க உரிமை. ஆனா அதை குறித்து எந்த ஒரு திராவிட இயக்கமும் பெரிய அரசு கேள்வியே கேட்கல. ஏன்னா அவங்க எதிர்த்தது சீமானை. ஒட்டுமொத்த கூட்டமும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறையும் ஆபாசத்தையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அண்ணன் சீமான் அவர்களின் தன் மீது வந்த விமர்சனம் மட்டும் வேற யார் மீது வந்திருந்தாலும் இந்நேரம் இந்த களத்தை விட்டு தெரிச்சு ஓடிருப்பான். அவ்வளவு அவதூறையும் ஆபாசத்தையும் அள்ளி தெளிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எவ்வளவு வேதனையோட களத்துல நிப்பாரு அண்ணன் சீமானுங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களாம் எலெக்ஷனுக்கு முதல் நாள் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு பாக்குறது, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து களத்துல பயணிப்பாங்களாங்கிறதையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இத்தனை தேர்தலில் தோல்வியை கண்ட ஒரு தலைவன் களத்துல நின்று உறுதியோடு இருக்காருன்னா அது அண்ணன் சீமான் தான். இனி ஒரு தலைவன் இப்படி கிடைப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இவரை வீழ்த்துவதற்காக யார் யாரோ வந்து என்னென்னமோ பேசுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தொடர்ச்சியா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரூலிங் பார்ட்டியா ஒரே கவர்மெண்ட் இருக்காது, பார்ட்டி மாறும். அப்ப என்னன்னாலும் நடக்கும். விஜயலட்சுமிக்கு வந்து இது நான் வந்து எச்சரிக்கையா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, இல்ல வந்து என்ன சொல்றேன் எப்படி நினைச்சிட்டாலும் சரிதான்.